ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி முஸ்லீம் கல்யாணத்துல எல்லாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு தால்சா தான் செய்ய போகிறேன். தால்சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்குமே இதெல்லாம் நல்லா இருக்குது. மட்டன்லாம் போட்டு, மட்டன் எலும்பு கொழுப்புலாம் போட்டு நம்ம செய்கிறோம். தக்காளி சாப்பாடு, குஸ்கா, இது எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குது. இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். வாங்க எப்படி செய்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தால்சா செய்கிறதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் இது வந்து 100 கிராம் பிடிக்கும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு, அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் கறி, எலும்பு கொழுப்பும் இருக்கிற கறி வந்து ஒரு 200 கிராம் எடுத்து இதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு 2 தக்காளி வேக போடும்போது போடணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி, பழைய புளி, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் நம்ம போடணும். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த துவரம் பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இது கூட நான் வந்து 2 தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி, இந்த கொழுப்பு, எலும்பு இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து வதக்கும் போது கொஞ்சம் போடுவோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் மட்டும் விட்றேன். இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க. இப்போ இது காய் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சைஸ் 2 முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு மாங்காய் நான் இவ்வளவும் போட போகிறதில்ல, கொஞ்சம் தான் போடுவேன். சுரக்காயில் ஒரு பாதி சுரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது அதுக்கு தேவையான பொருள். அந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளார நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா காயும் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுரக்காயெல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே வந்து மாங்காய் வந்து தனியாக வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம கடைசியாக தான் போடணும். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு 4 பட்டை, இந்த சைஸில் ஒரு 4 பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இது தாளிக்கணும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய். இப்போ தாளிக்கணும். நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த குஸ்கா, பிரியாணி, தக்காளி சாதம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌனாலாம் வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு இந்த கலர் மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த கலர் மாதிரி வச்சு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தக்காளியும் இந்த பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள், அதையும் போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரும். தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, இவ்வளோ தான் போடுறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இந்த 4 பொடியும் இதில் நம்ம போட்டுடலாம். இந்த ஸ்பூனில் தான் அளந்துருக்கிறேன், சின்ன ஸ்பூன் தான். இதில் தான் எல்லாத்தையும் அளந்துருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க.
அந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், சுரக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் பிரியாணிக்கும் செஞ்சுக்கோங்க. குஸ்கா, தக்காளி சாதம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சாப்பாட்டுக்குமே நல்லா தான் இருக்குது. இப்போ இது நல்லா நம்ம பரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கலாம். எல்லா காயிலையும் மசாலா போடுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம இது காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் நம்ம இந்த பருப்புலாம் போடலை. இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். மறுபடியும் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி. எந்த காய் வேகிறதுக்குமே ஒரு 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். காய் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கறி வேகும்போதும் போட்டுருக்குறோம். இப்போ இந்த காயெல்லாம் வேகும்போது இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதங்கும் போதும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதும் போட்டுக்கலாம், வெங்காயம் வதங்கி முடிச்சோன்னையும் போட்டலாம். இல்லை கறி இப்போ காயெல்லாம் வேகும்போதும் நம்ம போட்டுக்கலாம். இது 5 நிமிஷமாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம அந்த பருப்புலாம் ஊற்றிடுவோம். இப்போ 10 நிமிஷமாக நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கிற அந்த பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இது காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து அந்த எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம ஊற்றிடலாம். இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த மாங்காய் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க, இதையும் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தான் உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்களும் நல்லா உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது குழம்பு. குழம்பு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம். இப்போ நல்லா கொத்தமல்லி ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அருமையான ஒரு தால்சா, மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து குஸ்காவுக்கு தான் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷெலாம் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.